போற டாபிக் காரங்கள். காரம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன மொழிச்சொல் அப்படின்னா அரபு மொழிச்சொல் அப்படிங்கிறாங்க. அரபு மொழிச்சொல்னாவே புக்ஸ்ல 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அரபு மொழிச்சொல் எத்தனை இருக்குதுன்னா 2 தான் இருக்குது. என்ன மொழிச்சொல் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இது காரம் என்பது எந்த மொழிச்சொல்? அரபு மொழிச்சொல், உருது மொழிச்சொல், தமிழ் மொழிச்சொல், லத்தீன் மொழிச்சொல், கிரேக்க மொழிச்சொல் எல்லாம் கேட்பாங்கல்ல. அரபு மொழிச்சொல். அப்ப வேற என்ன அது இன்னொன்னு இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னா அந்த மான்சூன் சொல்லுவாங்கல்ல, பருவக்காற்று, ஜியோகிராஃபில. இது 2 தான். என்னது? கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, அரபு மொழிச்சொல் தான். அரபு வேற எதுக்காவது அரபு மொழிச்சொல் வந்திருந்தா அதை கண்ணை மூடிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? மேக்சிமம் கிரேக்கம் அண்ட் லத்தீன் மொழிச்சொல்லா தான் இருக்கும். மேக்சிமம் லத்தீன் அண்ட் கிரேக் தான். இப்போ காரம் அப்படின்னா அல்ஹுவலி என்ற அரபு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? இதோட பொருள் என்ன? அல்ஹுவலினா என்ன அப்படின்னா தாவர சாம்பல் அப்படின்னு பொருளாம். பேஸ் அப்படிங்கிறதுக்கு தாவர சாம்பல் அப்படின்னு ஒரு மீனிங்கா. ஓகேங்களா? இப்போ அதேதான் ஆசிட்க்கு பார்த்த மாதிரியே. அப்படின்னா என்ன? வாட் இஸ் பேஸ்? அதோட தியரிஸ் தான் அங்கேயே பார்த்துட்டோம்ல. அது என்ன தியரின்னு பார்த்தோம்? அமிலக்கார தியரி தானே பார்த்தோம். ஆசிட் பேஸ் தியரிஸ், அமிலக்கார கொள்கைகளை தான் 4 பார்த்தோம். ஸோ இது பார்த்தாச்சு. இப்போ பார்க்க வேண்டியது வாட் இஸ் பேஸ், அப்புறம் அதோட டைப்ஸ். டைப்ஸ் அதே தான், சிமிலர், அதே மாதிரி தான் இருக்க போகுது. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் அதே மாதிரி கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் யூசஸ், பயன்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான், பேஸ் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி சால்ட்டுக்கு பார்த்தோம்னா அவ்வளவுதான், சால்ட்டும் முடிஞ்சிச்சு. சால்ட்டுக்கு இவ்வளவு கூட பார்க்க தேவையில்லை. சால்ட்டுக்கு தியரி கிடையாது, டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் இருக்கு, பண்புகள் அண்ட் யூசஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பேஸ் அதான் நம்ம பார்த்தோம்ல. பேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? நீரில் ஹைட்ராக்சைடு அயனியை தரணும். ஹைட்ராக்சைடு அயனியை வழங்கக்கூடியவை பேஸ். அப்புறம் ஹைட்ரஜன் அக்செப்டாரா? அக்செப்டார். அதனாலதான் என்னது? அம்மோனியா காரம். அதே அப்புறம் உலோக ஆக்சைடுகள் என்னதான்? காரம் தானே. CaO காரம்னு பார்த்தோமா? அக்கார்டிங் டு லக்ஸ் பிளாட் இது வந்து உலோக ஆக்சைடுகள் காரம். இது யாரோட கொள்கை? இது கேட்பாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு யாரோட கொள்கை? இது லாரி பிரான்ஸ்டட் சொன்னாரா? இது அர்கீனியஸ் சொன்னாரா? சோ இது அர்கீனியஸ் தியரி படி இது காரம். லாரி பிரான்ஸ்டட் தியரி படி எலக்ட்ரானை வந்து ஹைட்ரஜனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவை காரம். உலோக ஆக்சைடுகள், அதாவது இது வந்து உலோகமா இது ஆக்சைடா, அப்ப உலோக ஆக்சைடுகள் வந்து லக்ஸ் பிளாட் அப்படிங்கிறது சொன்னவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுபடி கரெக்ட். ஓகேங்களா? இவ்வளவுதான் வாட் இஸ் இடப்பெயர்ச்சியாக கூடிய ஹைட்ராக்சைடு அயனிகளை கொண்டிருக்கிறவை காரங்கள் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? காரம் என்றால் என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனினா இந்த OH- தான் ஹைட்ராக்சைடு. இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனியை பெற்றிருப்பவை காரங்கள் அப்படிங்கிறாங்க. இதெல்லாமே டெஃபினிஷன் தான். ஓகேங்களா? சரி, தியரிஸ் தான் நம்ம பார்த்தாச்சு. 4 தியரி பார்த்தோம். டைப்ஸ் 3 இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா அதே மாதிரி தான். அயனைசேஷன், அயனியாதலின் அடிப்படையில். அதுக்கப்புறம் அசிடிட்டி, அமிலத்துவத்தின் அடிப்படையில். கான்சன்ட்ரேஷன், செறிவின் அடிப்படையில். ஓகேங்களா? அயனியாதலின் அடிப்படையில், அமிலத்துவத்தின் அடிப்படையில். அமிலத்துக்கு காரத்துவம் பார்த்தோமா? அதே மாதிரி காரத்துக்கும் அமிலத்துவம் வச்சு சொல்லுவோம். ஓகேங்களா? அயனைசேஷனை வச்சு என்ன சொல்லுவோம்? 2 சொல்லுவோமா? ஸ்ட்ராங் வீக்னு சொல்லுவோமா? ஸ்ட்ராங் பேஸ், வீக் பேஸ். ஸ்ட்ராங்னா என்னது? முழுவதும் அயனி உருவவை. நீரில் முழுவதும் அயனியுறும். முழுவதும் அயனியுறும். எடுத்துக்காட்டு NaOH, KOH,
இதெல்லாமே ஸ்ட்ராங் அல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீரில் முழுவதும் அயனியுறுச்சுன்னா அது வலிமை மிகு காரங்கள். அப்போ வலிமை குறை காரம் வீக் பேஸ்னா என்னது அப்படின்னா பகுதி அளவு அயனியுறும். பகுதி அளவு அயனியுறும். எடுத்துக்காட்டு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதெல்லாமே வலிமை குறைந்த காரங்கள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கேட்பாங்க, வலிமை மிகுந்த காரங்கள் எவை, வலிமை குறைந்த காரங்கள் எவைன்னு. பகுதி அளவு அயனியுறுச்சுன்னா அது வீக், முழுவதும் அயனியுறுச்சுன்னா ஸ்ட்ராங் பேஸ். ஓகேங்களா? வலிமை மிகுந்த அமிலம். காரம் வலிமை மிகுந்த காரம். ஓகேங்களா? அமிலத்துவத்தின் அடிப்படையில என்னவா பிரிச்சாங்க? மூணா பிரிச்சாங்களா? ஒற்றை அமிலத்துவம், இரட்டை அமிலத்துவம், மூன்று அமிலத்துவம்னு பிரிக்கிறாங்க. சேம் அதுல எப்படி பார்த்தோம்? இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ரஜனை பெற்றிருந்தா அது காரத்துவம், இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ராக்சைடை பெற்றிருந்தா அது அமிலத்துவம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, NaOH, KOH, இதுல எல்லாம் எவ்வளவு இருக்கு? இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ஹைட்ராக்சைடு ஒண்ணுதானே இருக்கு. அப்போ இது வந்து ஒற்றை அமிலத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு. மோனோ அசிடிக் பேசஸ். ஓகேங்களா? மோனோ அசிடிக். அடுத்தது பாருங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு ரெண்டு இருக்கா, டைஹைட்ராக்சைடு இருக்கா, அப்ப இது இரட்டை அமிலத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கூட இரட்டை அமிலத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு தான். அலுமினியம் ஹைட்ராக்சைடு இது 3 ஹைட்ரஜன் இருக்கா, அப்ப இது 3 அமிலத்துவத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? இதுதான் அயனியாதலின் அடிப்படையில பார்த்துட்டோம், அமிலத்துவத்தின் அடிப்படையில பார்த்துட்டோம், கான்சென்ட்ரேஷன் அடிப்படையில் ரெண்டா பிரிச்சோமா? ஞாபகம் இருக்கா? செறிவின் அடிப்படையில் எப்படி பிரிச்சோம்? டைல்யூட்டட், கான்சென்ட்ரேட்டட் பிரிச்சோம்ல. செறிவு மிகுந்த காரங்கள், செறிவு குறைந்த காரங்கள் டைல்யூட்டட். கான்சென்ட்ரேட்டட் அதாவது செறிவு மிகுந்த காரம் அப்படின்னா என்னன்னா, இப்போ 100 ml ஒரு 50 ml காரத்தை எடுத்து 50 ml தண்ணீரை கரைச்சிடுறேன். 50 ml கரைக்காம இருக்குது இல்ல, அது செறிவு மிகுந்த காரம். கரைச்சது நீர்த்த காரம், நீர்ல கரைச்சிட்டேன், அது நீர்த்து போச்சு, சோ அது நீர்த்த காரம். புரியுதுங்களா? இப்போ கரைப்பானில் கரைஞ்சது நீர்த்தது. கரைப்பான்ல கரைஞ்சதுக்கு பேர் என்ன சொல்றோம்? நீர்த்த காரம். கரைக்காம கரைப்பானில் கரையாம இருக்கிறதுக்கு பேர் என்னது? செறிவு மிகு காரம். அவ்வளவுதான், டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள். பண்புகள் பார்க்கிறோம். பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள். நம்ம பார்த்த மாதிரியே தான். இது என்ன சுவையுடையது அப்படின்னா, இது வந்து கசப்பு சுவையுடையது. அமிலம் எப்படி? புளிப்பு சுவையுடையது. காரம்னா கார சுவையுடைய, காரமா இருக்கும்லாம் கிடையாது. இது வந்து கசப்பு சுவையுடையது. ஓகேங்களா? காரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது லிக்விடு, சாலிடு, இது மாதிரிலாம் சொல்றோம்ல, அது மாதிரி சொல்லும் போது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வளவளப்பானது. சோப்பு இருக்குல்ல, சோப்பெல்லாம் காரம் தானே. சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் சேர்ந்தது தானே சோப்பு. ஸோ அது எப்படி இருக்கு? வளவளப்பா இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கும். காரங்கள் எல்லாமே வளவளப்பு தன்மையுடையது, வளவளப்பா இருக்கும். மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னா, மின்சாரத்தை இதுவும் நன்கு கடத்தும். உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு மின்சாரத்தை கடத்துவது எது? அமிலம், காரம், உப்புகள் அனைத்தும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன எழுதுவீங்க? அனைத்தும் தான், எல்லாமே மின்சாரத்தை கடத்தும். ஓகேங்களா? மின்சாரத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதியியல் பண்புகள் 2 இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அமிலமும் காரமும் சேர்ந்து என்ன தரும்? உப்பு. அமிலமும் காரமும் உப்பு தருமா? அமிலமும் காரமும் உப்பு பிளஸ் நீர் பிளஸ் வெப்பத்தை வெளிப்படுத்துமா? அதே மாதிரி காரம் உலோகத்தோட சேர்ந்து பார்த்தோம்ல, நம்ம உலோகத்தோட சேர்ந்து அமிலம் என்னத்தை வெளிப்படுத்துச்சு?
ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்துச்சா? அதே மாதிரி காரமும் உலோகத்தோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தும். ஹைட்ரஜன் வாயு வெளிவரது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொன்னேன். தீ எரியும் போது அந்த ஹைட்ரஜன் வாயு லிபரேட் ஆகிட்டு இருக்கும் போது மேட்ச் பாக்ஸ்ல தீ பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா அது என்ன ஆயிடும்? அணைஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதை வச்சு ஹைட்ரஜன் வாயு வெளியேறத கன்ஃபார்ம் பண்ணலாம் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை. ஓகேங்களா? ஆனா நம்ம சொன்னோம்ல, அதுல there are two exception இருந்துச்சா அமிலத்துல? என்னென்ன? வெள்ளியும் காப்பரும் ஹைட்ரஜன் வாயுவை அமிலத்துடன் சேர்ந்து வெளிப்படுத்தாது. அதே மாதிரி இங்கேயும் காப்பரும் சில்வரும் குரோமியமும் காரத்தோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தாது. ஓகேங்களா? காப்பர், சில்வர், குரோமியம் இது மூணும் காரத்தோட சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளிப்படுத்தாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் நம்ம பயன்கள் பார்க்கலாம். இப்போ NaOH, KOH, சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் என்னது? அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது எல்லாமே இதோட பயன்கள் பார்க்கலாம். இதெல்லாமே காரங்கள். சோடியம் ஹைட்ராக்சைடு வார்த்தையா எழுதி வச்சுக்கோங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு எரிசோடா. எரிசோடா என அழைப்பது எதுன்னு கேட்பாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எரிசோடா என அழைக்கப்படுகிறது. மென் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. மென் சோப்புனா என்னது? பாத்திங் சோப் தான். குளிக்கும் சோப்பு தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. எரி பொட்டாஷ் அப்படின்னா என்னது? எரி பொட்டாஷ் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தான் எரி பொட்டாஷ் என அழைக்கப்படுகிறது. இது வன் சோப்பு தயாரிக்க அல்லது கடின சோப்பு தயாரிக்க. இது என்னது? வன் சோப்பு, கடின சோப்பு. துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, அதாவது வாஷிங் சோப்பு இருக்குல்ல, அது பயன்படுத்த, அது தயாரிக்க. மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். மாறிடுச்சு. சாரி. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து மென் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வன் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. இது ரொம்ப சாஃப்ட், அதனால மென் சோப்பு, குளிக்கும் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. எரி பொட்டாஷ் வந்து குளிக்கும் சோப்பு, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வன் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேங்களா? இது என்னது? சோடியம் பை கார்பனேட். ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சோடியம் பை கார்பனேட். சோடியம் பை கார்பனேட். இங்க சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா என அழைக்கப்படுகிறது. சமையல் சோடாவோட வாய்ப்பாடு கேட்பாங்க. சோடியம் பை கார்பனேட், சோடியம் பை கார்பனேட் சமையல் சோடா என அழைக்கப்படுகிறது. இது சோடியம் கார்பனேட். ரெண்டு சோடியம் இருக்கும். சோடியம் கார்பனேட் சலவை சோடா. சமையல் சோடானா சோடா உப்பு இருக்குல்ல, நம்ம சாப்பாட்டுக்கு போடுறோம்ல சோடா உப்பு, இட்லிக்கெல்லாம் போடுவாங்கல்ல புஷ்ன்னு வர்றதுக்காக. ஸோ அது வந்து சமையல் சோடா. சலவை சோடானா துவைக்கிறதுக்கு போடுறோம்ல சோடா உப்பு, அது வந்து சோடியம் கார்பனேட். ஓகேங்களா? இது ரொம்ப இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. என்னது? பயன்கள். யூசஸ் ஆஃப் பேசஸ், காரங்களின் பயன்கள். ஓகேங்களா? கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடுனா என்னது? லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு கல் அப்படின்னு சொல்லுவோம்ல. லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கல்.
சுண்ணாம்பு தயாரிக்கிறோம்ல, சுண்ணாம்பு கல், அதான் வந்துட்டு கால்சியம் ஆக்சைடு. அடுத்தது கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு அழைக்கப்படுது. கால்சியம் ஹைட்ராக்சைடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா நீர்த்த சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்த்த சுண்ணாம்பு, கால்சியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இது என்ன தயாரிக்கப்படுகிறதுனா சுண்ணாம்பு. அதாவது கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு பெயிண்ட்டுக்கு பதிலாக சுண்ணாம்பை பூசி வச்சிருப்பாங்க. இது கூட பண்ணுவாங்க. சுண்ணாம்பு கரைக்கடை கட்டுவாங்க, வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருப்பாங்க பெயிண்ட்டுக்கு பதிலாக. அதை அடிக்கிறதுக்கு இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் பயன்படுது. ஓகேங்களா, இந்த வீட்டுல வந்துட்டு அந்த பெயிண்ட்டுக்கு பதிலாக பயன்படுத்துறது சுண்ணாம்பு பூசி வச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது. ஓகேங்களா, நீர்த்த சுண்ணாம்பு என அழைக்கப்படுகிறது. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, அடுத்தது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஏழாவது என்னது? NH4OH, அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எங்க பயன்படுது அப்படின்னா ஜன்னல் கரைகளை, அதாவது ஜன்னலை வந்து தூய்மையாக்குறதுக்கு. இப்ப ஜன்னல்ல புள்ளி புள்ளியா டாட் டாட்டா இருக்கு. இப்ப நம்ம தண்ணி போடுவோம், போட்டு துடைப்போம். துடைக்கும் போது எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கும். அந்த தண்ணி காய்ச்சி போச்சுன்னா டாட் டாட்டா தெரியும் இல்லைங்களா? அத அம்மோனியம் ஹைட்ராக்சைடு போட்டு தொடச்சோம்னா தண்ணி போட்டு துடைக்கிறப்ப எப்படி கிளீனா இருக்கோ அதே மாதிரி காய்ச்சதுக்கு அப்புறமும் கிளீனா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு அங்க வந்து பயன்படுது. ஓகேங்களா, எதுக்கு? ஜன்னல் கரைகளை நீக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. அப்புறம் உரம்லாம் தயாரிக்கவும், அம்மோனியம் உரம்லாம் இருக்குல்ல, அது தயாரிக்கவும் இது வந்து பயன்படுது. ஜன்னல் கரைகளை நீக்க, ஜன்னல் கரைகளை நீக்க, அதுக்கெல்லாம் உரம் தயாரிக்கவெல்லாம் பயன்படுது. அதுக்கப்புறம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இது மெக்னீசியம் பால்மம் என அழைக்கப்படுகிறது. மில்க் ஆஃப் மெக்னீசியம், இட் இஸ் கால்டு மில்க் ஆஃப் மெக்னீசியம். மெக்னீசியம் பால்மம் இது எதுக்கு பயன்படுதுன்னா இது ஒரு அமில நீக்கி, ஆன்டாசிட். இது ஒரு அமில நீக்கியா பயன்படுது. அமில நீக்கினா என்னது? ஒரு விளம்பரம் பார்த்துருக்குறீங்களா? இந்த வாயில வச்சுட்டு பேசிட்டு இருப்பான், உடனே அப்படின்பா சாப்பிட்டுட்டு உடனே வந்து என்னது அசிடிட்டியா அப்படின்ட்டு வந்து நிப்பாங்கல்ல. ஸோ அது குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜெலஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே என்னதான்? மெக்னீசியம் பால்மம் தான். ஓகேவா, அமில நீக்கியா பயன்படுது. எந்த அமிலத்தை நீக்குது? HCl. உள்ள இருக்கிற HCl அதிகமா செக்ரீட் ஆச்சுன்னா ஒரே மாதிரி நெஞ்செரிச்சலா இருக்கும், அசிடிட்டியா இருக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக மெக்னீசியம் பால்மம், மில்க் ஆஃப் மெக்னீசியா பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அமில நீக்கி, ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அமிலத்திற்கு எதிராக செயல்படுறதுனால இது ஆன்டாசிட். ஓகேங்களா, மெக்னீசியம் பால்மம். அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட அமில நீக்கியா பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா, அப்புறம் இது இருக்கு இல்லையா, சோடியம் பைகார்பனேட், சமையல் சோடா, இதுவும் என்னவா பயன்படுத்துவாங்கன்னா அமில நீக்கியா பயன்படுத்துவாங்க. ஒரே நெஞ்சரிச்சலா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு அந்த சோடா உப்பு எடுத்து கரைச்சி போட்டு குடிச்சு பாருங்க, சரியா போயிடும். ஓகேங்களா, அமில நீக்கியா எது பயன்படுது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, சமையல் சோடா, சோடியம் பைகார்பனேட் பயன்படுது. ஓகேங்களா, இது வந்து காரத்தை பத்தினது. ஓகேங்களா, காரத்தோட பயன்கள். சரி, கண்ணாடியை அரிக்கும் அமிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடியவே அரிச்சிருதா? அப்ப அதை எதுலதான் சேவ் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு டவுட் வருது இல்ல. கண்ணாடியில தானே கரைச்சி வச்சிருப்பாங்க அமிலமே. கண்ணாடியவே கரைச்சிருதுன்னா அப்ப அதை எதுல ப்ரிசர்வ் வச்சிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த இந்த மண் பானைகள்லாம் இருக்குல்ல, அதை மாதிரி ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மரம் அது மாதிரி ஏதாவது இருக்கும்னு. கண்ணாடியை அரிக்கும் தன்மையுடைய அமிலம் எது? ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். கண்ணாடியை அரிக்கும் தன்மையுடைய அமிலம் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்.
கண்ணாடியை அரிக்கும் அமிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்னு எழுதணும். அமிலமலை இருக்குல்ல, அமிலமலை வருது இல்ல, அதை காஸ் பண்ணுது, அமிலமலையை காஸ் பண்ற வாயு எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அமிலமலைன்னா என்னது? ஆசிட் ரெயின். நம்ம இங்க ஊத்தக்கூடாதுன்னு பயப்படுறோம்ல, ஐயோ ஆசிட் ஊத்திட்டாங்களா அப்படின்லாம் கேள்விப்படுறோம்ல, அது மழையா பொழியறதுக்கு பேர் தான் ஆசிட் ரெயின். அப்போ நம்ம ஏன் மலையில நனைஞ்சு கூட அரிக்காம இருக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டைல்யூட்டடா இருக்குது. ஓகேங்களா? ஆனா அது தொடர்ந்து அரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மழை வரும் ஓடி போய் ஏதாவது இடத்துல நின்றுப்போம் இல்லைங்களா? நின்றுட்டே இருக்கிற கட்டிடங்கள் தான் அதோட விளைவை சந்திச்சுட்டு இருக்கு. தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாயிருச்சு, காரணம் அமிலமலைன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் அமிலமலை பொழியுது அப்போ அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் அமிலமலை பொழிஞ்சிட்டு இருந்துச்சா நம்ம முன்னோர்கள் காலத்துல? கிடையாது. ஏன் இப்போ பொழியுது? SO2 NO2 சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வாயுக்கள் ரிலீஸ் ஆகுது அட்மாஸ்பியர்ல. இது இயற்கையாவே இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்ப எப்படி இது அட்மாஸ்பியருக்கு வருது அப்படின்னா, வளிமண்டலத்துக்கு எப்படி இந்த வாயுக்கள் வந்துச்சு அப்படின்னா, எரிமலை வெடிப்புகள் இருக்குல்ல, எரிமலை வெடிப்புகள்ல இருந்து வரும். இந்தியால எரிமலை என்ன வெடிச்சுக்கிட்டேவா இருக்கு? அது டெல்லியில வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஏன் டெல்லியில அதிகமா அமிலமலை பொழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா, இது நம்ம பயன்படுத்துறோம்ல டீசல் வாகனங்கள்ல இருந்தும் பெட்ரோல் வாகனங்களில் இருந்தும் பெட்ரோலும் டீசலும் எரிக்கப்படுவதால், அதாவது அந்த யூஸ் பண்றோம்ல, அதனால வெளிப்படுற 2 வாயுக்கள் இது. ஓகேங்களா? இது தண்ணியோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து இது சல்பியூரிக் அமிலமாகவும் இது நைட்ரிக் அமிலமாகவும் மாறுது. சல்பியூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் எவ்வளவு டேஞ்சரஸ். ஸோ அது கட்டடங்கள்ல அரிக்குமா? அரிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பயன்படுத்துறத குறைக்கணுமா? எல்லாரும் தனித்தனியா வண்டியில போறதை விட ஒரு பொது வாகனம், பஸ் இது மாதிரி யூஸ் பண்ணலாமா? ஸோ அது மூலியமா மட்டும்தான் நம்மளால இதை குறைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ டெல்லி சென்னை எல்லாமே தான், எல்லா பக்கமே தான் வாகனங்கள் போனா டிராபிக் தான் எங்க பார்த்தாலும். ஸோ இது அதிகமா வளிமண்டலத்துல வெளியேற்றப்பட்டு இருக்கு. இதை வந்துட்டு தடுக்கணும்னா ஏதாவது இயற்கை, அந்த பெட்ரோலுக்கு பதிலாக எத்தனால் பயன்படுத்தலாம், இல்ல இயற்கை வாயுக்கள்லாம் நிறைய இப்ப சொல்லிட்டே இருக்காங்கல்ல, பயோ பெட்ரோல் அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பயன்படுத்தினாதான் உண்டு. சரி, இப்ப நம்மளோட கொஸ்டின் என்னன்னா, அமிலமலைக்கு காரணமான வாயுக்கள் எது? ஆசிட் ரெயினை எந்த வாயு காஸ் பண்ணுதுன்னு கேட்பாங்க. SO2 சல்பர் டை ஆக்சைடு அண்ட் NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு. அது எந்தெந்த ஆசிட்டை உருவாக்குதுன்னு பார்த்துக்கோங்க. SO2 சல்பியூரிக் அமிலத்தையும் NO2 நைட்ரிக் அமிலத்தையும் உருவாக்குது. ஓகேங்களா? இந்த 2 தான் வந்து அமிலமலையா பொழியுது. சரி, அதுக்கப்புறம் இது அமிலம் இது காரம் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? pH இண்டிகேட்டரை வச்சு தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் வேற என்னென்னலாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? நிறைய இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிறங்காட்டிகள். நிறங்காட்டினா அமிலத்துல ஒரு நிறத்தையும் காரத்துல ஒரு நிறத்தையும் காட்டும். எல்லா அமிலத்திலையும் அது ஒரு நிறத்தை தான் காட்டும், எல்லா காரத்திலையும் அது ஒரு நிறத்தை தான் காட்டும். அதை வச்சு நம்ம என்ன கண்டிக்கலாம்? இந்த நிறம்னா அமிலம் தான், எப்பவுமே அதே நிறத்தை தான் காட்டும் அமிலம்னா. ஓகேங்களா? எப்பவுமே காரம்னா ஒரு நிறத்தை தான் காட்டும். அதனாலதான் இதை நிறம் காட்டிகள் அப்படிங்கிறோம். இப்போ ஆசிட்டா பேஸான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது என்னது? இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? அது 2 இருக்கு. நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் இயற்கை நிறங்காட்டிகள் அண்ட் செயற்கை நிறங்காட்டிகள். இயற்கை நிறங்காட்டிகள்னா என்னென்ன? இயற்கையா எது நிறத்தை காட்டுது? இந்த பக்கம் எழுதலாம், அமிலம், காரம். ஓகேங்களா? இப்போ மஞ்சள் எடுத்துக்கலாம். மஞ்சள் அமிலத்துல என்ன, இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அது என்ன நிறமா இருக்குதோ அமிலத்துல நிறம் மாறாது. மஞ்சள் கலர்லயே தான் இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே அமிலத்துல அதோட நிறம் மாறாம இருக்கும். காரத்துல மட்டும்தான் என்ன வேணும்? நிறம் மாறும். ஓகேங்களா? இப்ப மஞ்சள் இதுல என்ன நிறமா தான் இருக்கும்னா மஞ்சள் நிறமா தான் இருக்கும், எல்லோவா தான் இருக்கும்.
இதுல என்ன நிறமா மாறும்? ரெட், சிவப்பு நிறமா மாறும். மஞ்சள் பேஸ்ல சிவப்பு நிறமா மாறும். இது எங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? புது பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, ஆரத்தி கரைங்கன்னு சொல்லுவாங்களா? ஆரத்தி கரைக்கிறதுக்கு சகப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மஞ்சள் எடுத்துட்டு சோப்புல கொஞ்சம் போட்டு கரைச்சிருவாங்க. சோப்பு தண்ணியில மஞ்சளை போட்டாங்கன்னா ரெட் கலர் ஆயிடும். ஏன்? சோப்பு என்னது? நம்ம பார்த்தோம்ல, NaOH, KOH. என்னன்னு பார்த்தோம்? பேஸ்ன்னு பார்த்தோமா? ஏன் அதுல ஹெச் இருக்குல்ல, ஹைட்ராக்சைடு தொகுதி இருக்கிறதுனால இது அது என்னது? பேஸா? அப்போ பேஸ் கூட மஞ்சளை சேர்க்கும் போது நம்மளுக்கு என்ன கலர் கிடைச்சிருது? ரெட் கலர் ஆரத்தி கிடைச்சிருதா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்றது, நான் சொன்னேன்ல, அது மெக்கானிசமோ சயின்டிபிக் ரீசனோ நம்மளுக்கு தெரியாது, முன்னோர்களுக்கு தெரியாது. பட் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் தமிழர்கள்னு சொல்றது. ஸோ எல்லோ அண்ட் ரெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிட், பேஸ். இண்டிகேட்டர்ஸ். செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அது இப்ப ரெட் கலர் செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரி, பிங்க் கலர் செம்பருத்தி பூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல எப்படிதான் இருக்கும்? பிங்க் கலரே தான் இருக்கும். பேஸ்ல பச்சை நிறமா மாறிடும். ஓகேங்களா? இது இயற்கை, நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நேச்சுரல். செம்பருத்தி பூ காரத்துல பச்சை நிறமா மாறிடும். ஓகேங்களா? நீங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க, சோப்பு தண்ணியில போடுங்க, பச்சை கலர் மாறும். அமிலத்துல போடுங்க, அதே கலர் தான் இருக்கும். ஓகேங்களா? பீட்ரூட். பீட்ரூட் என்ன கலர்ல இருக்கும்? இளஞ்சிவப்பா இருக்குமா? பிங்க் அல்லது ரெட் கலரா இருக்குமா? பீட்ரூட். அதே பேஸ்ல மஞ்சள் நிறமா மாறிடும். மஞ்சள் எல்லோவா மாறிடும். ஓகேங்களா? பீட்ரூட் அமிலத்துல பிங்க் கலரும் காரத்துல மஞ்சள் நிறமா மாறிடும். ரொம்ப பாருங்க எவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் லிட்மஸ் தாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிட்மஸ் பேப்பர். ஆசிடா பேசான்னு பாக்குறதுக்கு லேபார்டரியில ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்களே, சிவப்பா மாறுச்சுன்னா அது அமிலம், நீலமா மாறுச்சுன்னா அது காரம். சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருப்பாங்களே. லிட்மஸ் அப்படின்னு அது வந்து ஒரு லைக்கன் அப்படிங்கிற ஒரு தாவரத்துல இருந்து எடுக்கப்பட்டது. அது ஒரு கூட்டு தாவரம். ஓகேங்களா? லைக்கன் அப்படிங்கிற ஒரு கூட்டு தாவரத்துல இருந்து தயாரிக்கப்பட்டது. வந்து அந்த தாவரத்தோட சாறிலிருந்து தயாரிக்கப்பட்டது இந்த லிட்மஸ் பேப்பர். அது ரெட் கலரா இருந்துச்சுன்னா அமிலம், ப்ளூ கலரா இருந்துச்சுன்னா அது காரம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ். சிவப்பு முட்டைக்கோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க ஊர்ல இருக்கா சிவப்பு முட்டைக்கோஸ்? எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு. சிவப்பு முட்டைக்கோஸ் இருக்குல்ல, சிவப்பு முட்டைக்கோஸ் வந்து அமிலத்துல அப்படியே தான் இருக்கும், சிவப்பாவே தான் இருக்கும். காரத்துல கிரீனா மாறிடும், பச்சையா மாறிடும். காரத்துல சிவப்பு முட்டைக்கோஸ் பச்சை நிறமா மாற்றம் அடையும், அமிலத்துல மாற்றம் அடையாது. இப்போ மேக்சிமம் பாருங்க, அமிலத்துல அது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கிறது தான் என்னது? அமிலம். அதோட இயல்பு மாறி வந்துச்சுன்னா அது காரம். ஓகேங்களா? இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதிலிருந்து ஒரு கேள்விகள் இடம்பெறலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாங்க, செயற்கை ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர்ஸ். ஆர்டிபிஷியல் இண்டிகேட்டர்ஸ்னா என்னது? நம்ம லெபார்டரியில யூஸ் பண்றதானே ஆர்டிபிஷியல். நம்ம என்னது? நம்மளா தயாரிச்சது. இதெல்லாம் பாருங்க இயற்கையான பொருள்களா? இயற்கையான பொருள்கள் இல்லாத நம்மளா தயாரிச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? ஆர்டிபிஷியல். ஃபினாப்தலின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபினாப்தலின். ஃபினாப்தலின். மெத்தில் ரெட் ஆர் மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ரெட் ஆர் ஆரஞ்சு. ஆசிட், பேஸ். ஃபினாப்தலின் எங்க பயன்பட்டு இருக்கு அப்படின்னா, பேஸ்ல போட்டோம் அப்படின்னா அது என்ன கலர் மாறும்னா, ஃபினாப்தலின் வந்து பேஸ்ல வந்து பிங்க் கலர் மாறும். நம்ம சொன்ன மாதிரியே தான்
ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அமிலம் அப்படிங்கிறது மேக்சிமம் இண்டிகேட்டர்ஸ் அமிலத்துல என்ன கலர் இருந்ததோ அதே கலர் தான் இருக்கும். ஃபினாப்தலினோட நிறம் என்னன்னு தெரியுமா? ஃபினாப்தலின் நிறமற்றது. அப்போ அமிலத்துல அதே நிறம் தான், நிறம் இருக்காது. ஃபினாப்தலினோட நிறம் அமிலத்துல கலர்லெஸ். பேஸ்ல பிங்க் கலர் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம 12th ஸ்டாண்டர்ட்லயே பண்ணிருப்போம். எல்லாருமே லேப்ல சொல்லி தந்திருப்பாங்க. ஃபினாப்தலின் அப்படிங்கிற இண்டிகேட்டரும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு இன்டர்வியூல கூட கேட்டாங்க இந்த கொஸ்டின். இது ஒரு சோ சிம்பிள் கொஸ்டின் தான், பட் இது வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க. ஃபினாப்தலின் வந்து அமிலத்துல என்ன நிறமா இருக்கும்? நிறமற்றது, பேஸ்ல பிங்க் கலரா இருக்கும். மெத்தில் ரெட் ஆர் மெத்தில் ஆரஞ்சு, அமிலத்துல என்ன நிறமா இருக்கும்? இதோட நிறம் மாறுமா? மாறாது. இது இருக்கிற கலரே தான் அப்படியே இருக்கும் அமிலத்துல. ஆனா பேஸ்ல இது எல்லோ கலரா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இதெல்லாமே இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வந்து வீக் ஆசிட்ஸ்ல யூஸ் பண்றது, இது ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்ல யூஸ் பண்றது. ஓகேங்களா? அவ்வளவுதான். அது ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்ப இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம அது அமிலமா அல்லது காரமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் இண்டிகேட்டர்ஸ். அது நேச்சுரல் இயற்கை இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, செயற்கை இண்டிகேட்டர்ஸ் ஆர்டிபிஷியல் இருக்கு. இயற்கையானது இதுதான். மஞ்சள், செம்பருத்தி, பீட்ரூட், லிட்மஸ் அப்படிங்கிறது ஒரு லைக்கன் தாவரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. சிவப்பு முட்டைக்கோஸ் இதெல்லாமே இயற்கை. செயற்கை அப்படிங்கிறது இது ரெண்டு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிஹெச் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? பிஹெச் பேப்பரை வச்சுட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த பிஹெச் பேப்பரை வச்சு சொல்றது, நீர் அப்படின்னா நடுநிலையானது, அதோட pH 7 அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப அமிலமோட pH வந்து 7க்கு குறைவா இருக்கும், காரம் வந்து 7க்கு அதிகமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? pH அப்படின்னா ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு. இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா pH செக் பண்ணுங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு எவ்வளவு இருக்கு, அதுதான் pH. ஓகேங்களா? இப்போ அது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சாரன்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் அதை கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? பொட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு, the concentration of the hydrogen அப்படின்னு சொல்லுவாங்க. சாரன்சன் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படின்னா 7, 0, 14 அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காரு. 0 to 7 அப்படின்னு இருக்கிறது எல்லாமே அமிலங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 7 அப்படிங்கிறது நியூட்ரல், நடுநிலையானது அப்படின்னு சொல்றாரு. 7 to 14 வரைக்கும் இருக்கிறது பேஸ் அப்படின்னு சொல்றாரு. இத கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு நமக்கு. pH கால்குலேட் பண்ற ஃபார்முலா என்ன அப்படின்னா -log10 ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு. இப்படி பிராக்கெட் போட்டா ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்ல ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஹைட்ரஜன் அயனியின் செறிவு கொடுத்துட்டு pH என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. இது ரொம்ப 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 சாதாரணமான ஒரு கொஸ்டின், பட் எல்லாருமே விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா H+ ஓட வேல்யூ என்னன்னா 0.001ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஃபார்முலா வச்சுட்டு ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். pH -log10 ஹைட்ரஜன் அயனியோட செறிவு என்னன்னு கொடுத்துட்டாங்க நமக்கு. இதை எப்படி எழுதலாம்? அல்லது 10 to the power -3ன்னு எழுதலாமா? அப்போ 10 to the power -3. ஓகேங்களா? இந்த -3 முன்னாடி கொண்டு வந்தா, லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்தா இந்த மைனஸும் கேன்சல் ஆகி +3ன்னு மாறுமா? log10 10ன்னு மாறுமா? log10 ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ 3 into 1 என்னது? 3. அப்போ pH என்னது? 3 தான். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. இப்ப log10 10 ஓட வேல்யூ 1. அப்ப 3 ஓட இன்ட் பண்ணோம்னா இது 3. இன்னொன்னு இதுல இருந்து pH ல இருந்து நமக்கு pOH கூட கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ pH ஐயும் pOH ஐயும் கூட்டினா அது நமக்கு 14க்கு ஈக்குவலா வரணும்னு ஒரு இது கூட ஒரு क्वेश्चन. pH ஐயும் pOH ஐயும் கூட்டினா 11 12 13 14 ஆப்ஷன் கேட்டுருவாங்க. இப்போ நமக்கு என்ன வரணும்னா 14. ஓகேங்களா? இப்போ क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படின்னா pOH வந்து ஒரு pOH ஓட மதிப்பு 3ன்னு கொடுக்குறாங்க. pH என்னன்னு கேட்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும்.
14ல இருந்து 3 கழிச்சா pH 11. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கொஸ்டின். ரொம்ப 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 சாதாரணமா தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ல இடம் பெறுது. ஓகேங்களா? இது வந்து pH இண்டிகேட்டர்ஸ் வச்சுட்டு நம்ம சொல்றோம். இது நோட் பண்ணிக்கோங்க. இதே கொஸ்டின் கூட ரிப்பீட் ஆகலாம். pH வந்துட்டு சிலது வந்துட்டு இதோட pH என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. நிறைய வாட்டி ரத்தத்தின் pH என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது மாதிரி எதோடது என்ன pHன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ரத்தத்தின் pH அளவு, பிளட்டோட pH என்னன்னு பார்க்கணும். உமிழ்நீர் இருக்குல்ல, நம்மளோட உமிழ்நீரோட pH பார்க்கணும். HCl ஓட pH கேட்டிருக்காங்க. NaOH ஓட pH கேட்டிருக்காங்க. அம்மோனியாவோட pH கேட்டிருக்காங்க. மெக்னீசியம் பால்மம் இருக்குல்ல, நம்ம ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக குடிக்கிறோம்ல, மில்க் ஆஃப் மெக்னீசியா, இதோட pH எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளட் இருக்குல்ல, அதோட pH எப்படி இருக்கும்னா 7.35 to 7.45ல இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி உமிழ்நீர் இருக்குல்ல, நம்ம சலைவாவோட pH 6.5 to 7.5குள்ள இருக்கும். ஓகேங்களா? HCl ஓட pH 1 இருக்கும். சம்டைம்ஸ் டைல்யூட் கூட ஆகும். அம்மோனியா 14 இருக்கும். அப்ப பாருங்க, இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா 1. இது பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா 14ல இருக்கு. அம்மோனியா வந்து 12. மில்க் ஆஃப் மெக்னீசியா வந்து 10. இதெல்லாம் வந்துட்டு pH நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது. pH வந்து ஸ்கின்ல 5.5க்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வரும், ஸ்கின் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கின் டிசீஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னும் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த எனாமல்ஸ் இருக்குல்ல, நம்ம எனாமல்ஸ் பல்லு இருக்கிறதுலயே உடல்லயே மிக ஸ்ட்ராங்கானது எது அப்படின்னு பார்த்தா அந்த எனாமல் தான் சொல்லுவாங்க. அந்த எனாமல் எல்லாமே அரிச்சிடும். ஓகேங்களா? அந்த அசிடிட்டி. அப்போ இது வந்துட்டு எதுக்கும் கீழே குறையக்கூடாது. 5.5க்கு கீழே குறைஞ்சா ஸ்கின் கேன்சரு இது மாதிரி சில டிசீஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதிகமும் ஆகக்கூடாது, குறையவும் கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நெஞ்சுங்கிறாங்க. அப்ப இதெல்லாமே ஆல்ரெடி இதெல்லாமே கூட அப்ப நெஞ்சு தானே. ஓகேங்களா? புரியுதா? சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது உப்புகள். ஓகேங்களா? உப்புகள். உப்புனா என்னது? நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடுற உப்பா? ஆமா, அதுவும் உப்பு தான். ஓகேங்களா? உப்புனா எல்லாமே உப்பு தான். இப்போ உப்புகளை 4 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா எளிய உப்பு, அதாவது சிம்பிள் சால்ட், அப்புறம் அமில உப்பு, அசிடிக் சால்ட், கார உப்பு பேசிக் சால்ட், இரட்டை உப்பு டபுள் சால்ட். எளிய உப்பு, அமில உப்பு, கார உப்பு, இரட்டை உப்பு. எளிய உப்புனா என்னது? சாதாரண உப்பு, நம்ம சாப்பிடுறோம்ல சாதாரண உப்பு, அதான் எளிய உப்பு. NaCl, KCl, சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, இதெல்லாமே சாதாரண உப்புகள். ஓகேங்களா? அமில உப்பு அப்படின்னா என்ன, கார உப்பு என்னன்னு பார்க்கலாம். அமில உப்புன்னா என்னன்னா அதுல ஒரு ஹைட்ரஜனாவது இருந்துச்சுன்னா அது அமில உப்புன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஹைட்ராக்சைடாவது இருந்துச்சுன்னா அதை கார உப்புன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டபுள் சால்ட் அப்படின்னா 2 உப்புகள் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது டபுள் சால்ட். சோ சிம்பிள், அவ்வளவுதான். சோடியம் ஹைட்ராக்சைடு, இப்போ வந்து சோடியம் பைகார்பனேட், இதுல பாருங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, அதனால இது ஒரு அமில உப்பு அப்படின்னு சொல்றாங்க. லெட் ஹைட்ராக்சைடு, அதாவது லெட் ஹைட்ராக்சைடு, இதுல ஒரு OH இருக்கா, அதனால இத கார உப்பு அப்படின்னு சொல்றாங்க. பேசிக் சால்ட் அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை உப்புனா டபுள் சால்ட். பொட்டாஷ் ஆலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொட்டாஷ் படிகாரம் ஆலம்னு சொல்லுவாங்க. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மோர் உப்பு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மோர் உப்பு இது எல்லாமே என்னன்னா இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு. இது எக்ஸாம்பிள் ஆஃப் டபுள் சால்ட். ஓகேங்களா? இப்போ இது எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம சமையலுக்கு சாப்பிட்றோம்ல, உப்பு போட்டு சாப்பிட்றோம்ல அந்த உப்பு சோடியம் குளோரைடு. பைகார்பனேட் சமையல் சோடா, சோடா உப்பு கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சமையல் சோடா.
இதெல்லாம் வந்துட்டு பயன் கிடையாது. இது வந்துட்டு பயன் இருக்கு, பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. பொட்டாஷ் படிகாரம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப தேவை. நீரை தூய்மைப்படுத்த, நீர் தூய்மையாக்க, நீர் தூய்மையாக்க பயன்படுகிறது. தோல் தொழிற்சாலைகளிலும் காகித தொழிற்சாலைகளிலும் பயன்படுகிறது. தோல் மற்றும் காகித தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. தோல் மற்றும் காகித தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. எதுனா பொட்டாஷ் படிகாரம். அப்புறம் இது ஸ்டிப்டிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குருதி தடுப்பான். குருதி தடுப்பான் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா ப்ளீட் ஆகுது இல்ல, பிளட், அதை வந்துட்டு தடுக்கிறதுக்கு இது பொட்டாஷ் போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது ஹாஸ்பிட்டல் போற வரைக்குமா நம்ம உயிரோட இருக்கணும் இல்ல, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா. இப்போ இது வந்துட்டு குருதி தடுப்பானா பயன்படுது. பொட்டாசியம் இருந்தாவே, இது வந்து பொட்டாசியம் உப்பு தான். ஓகேங்களா? பொட்டாசியம் இருந்தாவே அது என்னதான் பயன், அதோட பயன் என்னன்னா இது மாதிரி குருதி தடுப்பான் தான். நம்மளுக்கு விட்டமின் கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது விழுந்தாவோ காயப்பட்டாவோ அவ்வளவுதான், ஃபுல் ரத்தமும் வெளியே போய் நம்ம இறந்து போயிடுவோம். ஓகேங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போற வரைக்காவது பிளட் அரெஸ்ட் ஆகணும் இல்ல, இது வந்து பொட்டாஷ் படிகாரம் அந்த பிளட் அரெஸ்ட் பண்ற வேலையை பாக்குது. ஓகேங்களா? சோ குருதி தடுப்பானா பயன்படுகிறது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே நீரை தூய்மையாக்க பொட்டாஷ் ஆலம், பொட்டாஷ் படிகாரம் பயன்படுகிறது, அதுவும் முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட பண்புகள் பார்க்கலாம். உப்போட பண்பு எப்படி இருக்குன்னா, இது மின்சாரத்தை கடத்தும். ஓகேங்களா? உப்பு வந்து நடுநிலையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அமில உப்பும் இருக்கு, கார உப்பு இருக்கு. அதனால நடுநிலையானதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. எளிய உப்பு வேணா நடுநிலையானதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து உப்போட பயன்கள் வந்து பார்க்கலாம். அதோட பயன்களை விட ஃபார்முலா கேட்பாங்க. இப்போ என்ன சொல்றது, எப்சம் உப்பு அதோட ஃபார்முலா என்ன, மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஜிப்சம் உப்போட ஜிப்சமோட ஃபார்முலா சொல்லுங்க. பாரிஸ் சாந்தோட ஃபார்முலா என்ன, ப்ளூ விட்ரியால்னா என்ன, ஒயிட் விட்ரியால்னா என்ன, மயில் சுத்தம்னா என்ன, அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு நிறைய கொஸ்டின் இருக்கு. ஸோ அதுதான் வந்து உப்புகள்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? உப்புகளின் வாய்ப்பாடு மற்றும் பயன்கள் பார்க்க போறோம். உப்புகளோட வகைகள் பார்க்க போறோம். வகைகள் மீன்ஸ் பேர், வேற வேற என்னென்ன உப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எப்சம், எப்சம் உப்பு இருக்கு, ஜிப்சம் இருக்கு, பாரிஸ் சாந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூ விட்ரியால், மயில் துத்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மயில் துத்தம், பச்சை துத்தம், வெள்ளை துத்தம், வெள்ளை துத்தம் அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஒயிட் விட்ரியால், துத்தம் அப்படின்னா விட்ரியால் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய நம்ம ஃபர்ஸ்ட் அப்படியே ஆர்டரா பார்த்துட்டு வருவோம். எப்சம் உப்பு அப்படின்னா மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2O, இதான் ஃபார்முலா. மெக்னீசியம் உப்போட ஃபார்முலா என்னன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் 7H2O அப்படிங்கிறது தான். H2O அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னன்னா ஹைட்ரேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹைட்ரேட்டட், அதுல வாட்டர் இருக்கு, வாட்டர் மூலக்கூறுகள் இருக்குன்னு அர்த்தம். இது மலமிளக்கியா பயன்படுது. மலமிளக்கி அதாவது நம்மளுக்கு சரியா பாத்ரூம் போகல அப்படின்னா இது கொடுப்பாங்க டாக்டர், எப்சம் உப்பு கொடுப்பாங்க. அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து மலமிளக்கியா பயன்படுது. மெக்னீசியம் சல்ஃபேட். ஜிப்சம் அப்படின்னா என்னன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட், அதோட பேர் என்னன்னா ஜிப்சம். இது எங்க பயன்படுது அப்படின்னா சிமெண்ட் கெட்டியாவதை தடுக்க. சிமெண்ட் கெட்டியாவதை தடுக்க. சிமெண்ட் எதுக்கு கெட்டியாவதை தடுக்கணும்? சிமெண்ட் கெட்டி ஆகணுங்கிறதுக்காக தானே தண்ணி போடுவோம், நிறைய போடுவோம். சிமெண்ட் கெட்டியா இருந்தா தானே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும், விழாது. நம்ம ஏன் அது கெட்டியாவதை தடுக்கணும்? அது ஜிப்சம் அப்படிங்கிற ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணி சிமெண்ட் தயாரிக்கும் போது ஜிப்சமும் கொஞ்சம் ஆட் பண்ணி தான் போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா
சிமெண்ட் கெட்டியாக ஆயிடும். உடனே கெட்டி ஆகாம இப்போ 5th ஃப்ளோர் 7th ஃப்ளோர் பெரிய பெரிய ஃபாரன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு 75 பில்டிங்ஸ் எல்லாம் அடுக்குமாடி எல்லாம் கட்டுவாங்க. இப்போ இங்க இருந்து கீழே கலக்கி கலவை மேல போற வரைக்கும் கெட்டி ஆகாம இருக்கணும்ல. அதாவது டெம்பரவரியா அது வந்து கெட்டிப்படுதல தடுக்கணும். ஓகேங்களா? பெர்மனண்டா கெட்டி ஆகிறத தடுக்கிறது கிடையாது. அதை யூஸ் பண்ற வரைக்கும் அது கெட்டி ஆகாம இருக்கணும்ல. அதுக்காக டெம்பரவரியா கெட்டிப்படுதல தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு என்னது கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? பாரிஸ் சாந்து எங்க பயன்படுது அப்படின்னா இது என்னன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க பயன்படுதுன்னா சிலைகள் வார்ப்பு எலும்பு முறிவு சிகிச்சையில மாவு கட்டு போடுறாங்க இல்லையா, எலும்பு முறிவு சிகிச்சை இதுல எல்லாமே பயன்படுது. இப்ப உனக்கு மாவு கட்டு போடணுமா இப்போ அப்படி கேட்பாங்கல்ல, அப்படின்னா என்னது எலும்பு முறிச்சு பாரிஸ் சாந்து தான் அதுக்குள்ள ஒண்ணு இல்ல கை ஆடாம இருக்கணும், அதுக்காக மாவு கட்டு போடுவாங்கல்ல, அது என்னன்னா இந்த பாரிஸ் சாந்து தான். ஓகேங்களா? சிலைகள்லாம் அப்படியே ஒயிட் கலர்ல சிலைகள்லாம் செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில செய்வாங்கல்ல, விவேக் கூட போய் அந்த நின்று சிலையை உடைச்சிருவார்ல, அது மாதிரி சிலைகள் செய்யறதுக்கு எல்லாமே பாரிஸ் சாந்து தான் பயன்படுது. ஓகேங்களா? சிலைகள் வார்ப்பிலும் எலும்பு முறிவு சிகிச்சையிலும் பாரிஸ் சாந்து பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் மயில் துத்தம்னா என்ன அப்படின்னா கலர் அப்படி இருக்குதான் பாக்குறதுக்கு, அந்த மயிலோட கலர் இருக்குல்ல, ப்ளூ கிரீனிஷும் சேர்ந்தாப்புல, அது மாதிரி கலர் தான் மயில் துத்தம். காப்பர் சல்பேட் 5H2O பெண்டாஹைட்ரேட், காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மயில் துத்தம். இன்னொரு பேர் இருக்கு, இதுக்கு பேர் ப்ளூ விட்ரியால். ப்ளூ விட்ரியால் என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. மயில் துத்தம் இதேதான். ப்ளூ விட்ரியால் கேட்டாலும் ஃபார்முலா இதுதான், மயில் துத்தம்னு கேட்டாலும் ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா? பச்சை துத்தம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பச்சை துத்தம் அப்படின்னா என்னன்னா ஃபெரஸ் சல்பேட் 7H2O. ஃபெரஸ் சல்பேட் 7H2O ஓட பேர் தான் பச்சை துத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிரீன் விட்ரியால். இட் இஸ் கால்ட் கிரீன் விட்ரியால். இதோட பயன்கள்லாம் சொல்லலன்னு இல்லை, இதுக்கு பயன்களே கொடுக்கல. ஓகேங்களா? இதோட பேர் தான் நம்மளுக்கு கேட்பாங்க, இல்லைன்னா ஃபார்முலா கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ப்ளூ விட்ரியால்னு கொடுத்துட்டு எல்லாமே காப்பர் சல்பேட் தான் கொடுத்துருப்பாங்க. பட் வாட்டரோட அளவு மாத்தி கொடுத்துருப்பாங்க. 4, 5, 6, 7ன்னு கொடுத்துருவாங்க. 5 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இந்த வாட்டரோட அளவை மாத்தி கொடுக்கலாம், மேபி ஃபார்முலாவை கூட இதுக்கு இடையில மாத்தி கொடுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஐ கெஸ் இந்த வாட்டரை தான் மாத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? கிரீன் விட்ரியால்னா அயன் சல்பேட் 7H2O. ஓகேங்களா? வெள்ளை துத்தம்னா என்னது? ஜிங்க் சல்பேட் 5H2O தான் ஒயிட் விட்ரியால். வெள்ளை துத்தம் என அழைக்கப்படுவது எது? துத்தம்னா விட்ரியால் தான். ஓகேங்களா? வெள்ளை துத்தம் என அழைக்கப்படுவது எதுனா இதுதான் எப்சம் ஜிப்சம் இதெல்லாம் தான். அப்புறம் காப்பர் சல்பேட் இது என்னவா பயன்படுதுன்னா போர்டாக்ஸ் கலவை அப்படின்னு ஒண்ணுல பயன்படுது. போர்டாக்ஸ் கலவை அது என்ன? போர்டாக்ஸ் கலவை போர்டாக்ஸ் மிக்சர் அப்படின்னா அது ஒரு பூஞ்சை கொல்லி. இட் இஸ் யூஸ்ட் as a fungicide அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபங்கிசைடு, பூஞ்சை கொல்லி. ஃபங்கிசைடு இது ஒரு பூஞ்சை கொல்லி. ஓகேங்களா? போர்டாக்ஸ் கலவையில் பயன்படுத்தப்படும் உப்பு என்னன்னு கேட்பாங்க. காப்பர் சல்பேட். நீங்க எல்லாமே வார்த்தையா தான் எழுதி வைக்கணும், நாட் ஃபார்முலா. ஃபார்முலாவும் எழுதி வச்சுக்கோங்க, பட் இது மாதிரி தான் கேட்பாங்க. காப்பர் சல்பேட் இது ஃபார்முலாவும் கேட்டிருக்கிறாங்க. காப்பர் சல்பேட்டும் கால்சியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து போர்டாக்ஸ் கலவையா பயன்படுது அப்படின்லாம். ஓகேங்களா? இப்போ இதுதான்
உப்புகள்ல வந்துட்டு என்னென்ன இருக்கு? இரட்டை உப்பு, அமில உப்பு, எளிய உப்பு, கார உப்புன்னு இருக்கு. அதே மாதிரி இதெல்லாமே ஒரு வகையான உப்புகள் தான். ஓகேங்களா? சரி, இப்போ அமிலமா காரமானு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? இதெல்லாம் இருக்குல்ல, நமக்கு pH எல்லாம் இருக்குல்ல, pH அளவீட வச்சு 7க்கு உள்ள இருந்துச்சுன்னா அமிலம், 7க்கு மேல இருந்துச்சுன்னா காரம். அதே மாதிரி நிறம் சேஞ்ச் ஆச்சுன்னா இது அமிலம், காரம்னு கண்டுபிடிச்சிருவோம். உப்புகளுக்கு ஏதாவது இருக்குதா? உப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவே நடுநிலையானதுன்னு சொல்றோம். சரி, கார உப்பு, அமில உப்பை விட்டுருங்க. நடுநிலையான உப்பை இது இந்த உப்பு தான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லேப்ல செஞ்சிருப்பீங்கல்ல ஸ்கூல்ல, நிறச்சோதனை அல்லது சுடர் சோதனை, ஃப்ளேம் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஃப்ளேம் டெஸ்ட் ஆர் சுடர் சோதனை. சுடர்னா என்னது? தீ தானே. அப்ப தீயில ஏதோ பண்ண போறோம் தானே அர்த்தம். சுடர் சோதனை அல்லது கலர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நிறச்சோதனை, நிறப்பரிசோதனை. ஓகேங்களா? நிறச்சோதனை, சுடர் சோதனை அல்லது இப்போ இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? இப்போ சோடியம் அயனியா இருந்துச்சு. அது வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உப்பை எடுத்துக்குவோம். உப்பை எடுத்துட்டு HCl அமிலத்தை அதுல கொஞ்சம் ஊத்திப்போம். அப்புறம் ஒரு ராட், கிளாஸ் ராட் எடுத்துட்டு உப்பை HCl அப்படியே பேஸ்ட் மாதிரி பண்ணி இதுல ஒட்டிக்கணும். அந்த கிளாஸ் ராட்ல ஒட்டிக்கணும். ஓகேங்களா? எதுல கரைக்கணும்னா அமிலத்துல. எந்த அமிலத்துல? HCl உப்பை கரைச்சிட்டு அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த எட்ஜ்ல ஒட்டிட்டு நம்ம இது இருக்குல்ல, ஃப்ளேம், அந்த தீ இருக்கு இல்லையா, அதுல காட்டணும் அப்படின்னா அது வந்துட்டு நிறத்தை வந்து கொடுக்கும். அது வந்து நிறச்சுடரை கொடுக்கும். கலர் ஃப்ளேம், கலரை வந்து கொடுக்கும். அந்த கலர் என்ன கலர்ல எரியுதோ அதை வச்சு அது வந்து என்ன அயனி அதுல பிரசன்ட் ஆயிருக்கு, என்ன மெட்டல், அதுல என்ன உலோக உப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப சோடியமா இருந்துச்சுன்னா சுடர் சோதனையில பொன்னிறமா இருக்கும். தீயே பொன்னிறம் தான் எரியும். இதுல எப்படி நான் பொன்னிறத்தை அதுல கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்படியே இருந்துச்சுன்னா அது அப்ப சோடியம். ஓகேங்களா? தீ மாதிரியே கலர் சேஞ்ச் ஆகல அப்படின்னா அது சோடியம் அயனி. அப்போ பொட்டாசியம் உப்பு ஊதா நிறத்துல எரியும். ஓகேங்களா? ஊதா நிறம். ஊதா நிறத்துல எரிஞ்சிச்சுன்னா அது பொட்டாசியம் அயனி. கால்சியம் அயனி. கால்சியம் உப்பா இருந்துச்சுன்னா, கால்சியம் உப்பு எப்படி எரியும் அப்படின்னா பிரிக் ரெட், செங்கல் சிவப்பா எரியும். பிரிக் ரெட், செங்கல் சிவப்பு. அப்படியே டார்க் கருஞ்சிவப்பா இருந்துச்சுன்னா அது கால்சியம் அயனி. ஜிங்க், ஜிங்க் 2+, ஜிங்க் அயனி எப்படி எரியும்னா பச்சை நிறமா எரியணும். பச்சை நிறமா எரியும். இப்போ இது பாருங்க, மேட்ச் தி ஃபாலோயிங்ல கூட கேட்பாங்க. இது கொடுத்துட்டு செங்கல், இது கொடுத்துட்டு மிஸ் மேட்சா கொடுத்துட்டு பொறுத்துக அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் ஃப்ளேம் டெஸ்ட், உப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை. அதுக்கப்புறம் சில உப்புகளோட பயன்கள் வந்து கேட்பாங்க. சில்வர் புரோமைடு, AgBr அப்படிங்கிற உப்பு எங்க பயன்படுது அப்படின்னா புகைப்பட தொழில பயன்படுது, போட்டோகிராஃபில பயன்படுது. யூஸ்ட் as a photography. போட்டோகிராஃபி, புகைப்பட தொழிலில் பயன்படும் உப்பு சில்வர் புரோமைடு, வெள்ளி புரோமைடு. ஓகேங்களா? இப்படிதான் எழுதணும், வெள்ளி புரோமைடு. புகைப்பட தொழிலில் பயன்படும் உப்பு. பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு ஒரு உப்பு இருக்குது. இதோட பேரவே கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி எக்ஸாம்ல, குரூப் 1 எக்ஸாம்ல. பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்திய வெடி உப்பு அப்படின்னு அர்த்தமா. இந்திய வெடி உப்பு. இன்னொரு பேர் சால்ட் பீட்டர் அப்படிங்கிறாங்க. சால்ட் பீட்டர். அப்ப சால்ட் பீட்டர்னா என்னன்னா வெடி உப்பு. வெடி உப்புன்னு கேட்டாலும் இதுதான், இந்திய வெடி உப்புன்னு கேட்டாலும் இதுதான். அந்த சால்ட் பீட்டர்னா
வெடி உப்புன்னு அர்த்தமா. ஓகேங்களா? சால்ட் பீட்டர், வெடி உப்பு, இந்திய வெடி உப்பு, இது மூணு என்ன கேட்டாங்கன்னா இது என்னது? பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட். அப்ப சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது சிலி சால்ட் பீட்டர் அப்படிங்கிறாங்க. சிலி வெடி உப்பு, சிலி சால்ட் பீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சிலி அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாவே அது சோடியம், சோடியம் நைட்ரேட். இது ரெண்டுமே பாருங்க வெடி வெடி வெடின்னு வருதா, அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ்ல பயன்படுத்துறாங்க. அதாவது வெடிக்கும் பொருள்கள் இருக்கு இல்லையா, பட்டாசு இது மாதிரி வெடிக்கும் பொருள்கள்லாம் இருக்குல்ல, அங்க பயன்படுத்துறதுனாலதான் இது வந்துட்டு. அப்போ பட்டாசு போன்ற எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் தயாரிக்க, வெடிகுண்டு இது மாதிரி பட்டாசு, பட்டாசு தொழிற்சாலைகளில் இது ரெண்டுமே பயன்படுது. பொட்டாசியம் நைட்ரேட், இது சோடியம் நைட்ரேட். ரெண்டுமே எங்க பயன்படுதுன்னா இந்த பட்டாசு தொழிற்சாலைகள்ல பயன்படுது. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது பார்த்தாவே ரொம்ப அவ்வளவுதான். இது ரொம்ப வெரி 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 ஈஸியான டாபிக். எல்லாரும் கட்டாயமா படிச்சிருப்பாங்க. கெமிஸ்ட்ரி படிக்க வேணாம்னு சொல்றவன் முதல்ல இந்த டாபிக் தான் படிச்சிருப்பான். அவ்வளோ ஈஸியான டாபிக். கண்டிப்பா ஒரு 3 to 4 கேள்விகள் இதுல எல்லாம் இடம்பெறும். டிஎன்பிசிலாம் கட்டாயம் இது இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருந்தது கிடையாது. ஸோ உப்புகள் கண்டிப்பா படிங்க, அமிலங்களும் காரங்களும் கூட படிச்சிருக்கணும். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பத்தியும் கொஸ்டின்ஸ் வருது. நம்ம இன்னைக்கு நடத்தின எல்லாத்துல இருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க இன்னொரு வாட்டி நோட் பண்ணலன்னா கூட நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து 3 கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும். ஓகேங்களா? ஈஸியா தான் இருக்கும். எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.